வணக்கம் டெக்ஸ்போர்ட் நண்பர்களே, இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார் கார்டில் எப்படி மொபைல் நம்பர் சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதை பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் புதுசாக விட்டுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இதில் ஆதார்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே நான் இது ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டேன். இந்த எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. எல்லாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட பார்த்துக்கோங்க. இப்போது ஆதார்னு ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ இன்ஸ்டண்ட்டாக இப்படி தான் வரும். இது கொடுத்துட்டு உங்களுடைய லாகின் பண்ணி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிடுவாங்க. லாகின் பண்ணுறதுக்கும் உங்கள் பின்கோடு கேட்கும். அந்த பின்கோடு இருக்கணும், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிப்பீங்க. அந்த பின் நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டு டிஜிட்டலாக இப்படி தான் இருக்கும். இந்த டிஜிட்டலாக இருக்கிற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் QR கோடு இருக்கும். QR கோடு மூலிமா நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கீழே ரீசன்ட் ட்ரான்சாக்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே மை ஆதார் அப்டேட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் அப்டேட்னு இருக்கும். இந்த மொபைல் நம்பர் அப்டேட் மட்டும் தான் இப்போ ஒர்க் ஆகுது. நீங்கள் அதை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ப்ராசஸிங் டைம் 30 days சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் 75 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே ரிக்யூர்மெண்ட் என்னென்னா மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் கொடுக்கணும். பேமெண்ட் அப்புறம் பே பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுவோம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கண்டினியூ கொடுத்துட்டேன். கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் கரண்ட் மொபைல் நம்பர் என்ன இருக்குது அப்படின்னு மேலே காட்டிடும். இப்போ எந்த மொபைல் நம்பரை அப்டேட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் கீழே நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சோட்டு கீழே ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சென்ட் ஓடிபின்னா அந்த ஓடிபி நீங்கள் எந்த மொபைல் நம்பர் மாற்றணும் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே உள்ளீடு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஓடிபி இங்கே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. முடிச்ச ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடிபி வெரிஃபைடு அப்படின்னு வரும். கீழே ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் அப்படின்னு ஒன்று காட்டும் பாருங்கள். நியூ நம்பர் ஓடிபி வெரிஃபைடுன்னு மேலே கட்டுது. அது கீழே பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் இருக்கும். அந்த ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன் பண்ணுறது ஏற்கனவே அந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் மூலியமாக தான் ரிஜிஸ்டர் பண்ணிப்போம். அது ஏற்கனவே ப்ரீவியஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் நம்ம இப்போ கொடுத்த பின்னாடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் கொடுத்த நிமிஷமே கீழே கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படின்னு காட்டுறது பாருங்கள். கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படி கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுமோ அந்த அமௌண்ட்டு ஷோ ஆகும். அது ஜிபேவா கூகுள் பேவா அது ஏதாவது காட்டும். கீழே செலக்டட் ஆப்ஷன் உங்களுக்கு காட்ட பாருங்கள். மோர் ஆப்ஷன் மூலிமா கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பே பண்ணிக்கலாம். இப்போது நான் பே கொடுத்துட்டுனோடனே நான் பேமெண்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. இந்த லெட்டரை பேஸ் பண்ணி இதில் SUR நம்பர் இருக்கும். அந்த நம்பர் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.